அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ்ல அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் தான் ராங்ஃபுல் ரெஸ்ட்ரைண்ட். இது பிஎன்எஸ் உடைய 22வது வீடியோ. இதற்கு முன்னாடி 21 வீடியோ இருக்குதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த டாபிக்ஸ் மிக அற்புதமாக புரிய வரும். ராங்ஃபுல் ரெஸ்ட்ரைண்ட்னா முறையற்ற தடுப்பு ஆகும். இந்த பிக்சரை பார்க்கும்போது மிக அற்புதமாக புரிய வரும். இவர் நடந்து வருகிறார், இவர் அவரை தடுத்து நிறுத்துகிறார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாடிலி டச் எதுவுமே இல்லை பாருங்க. பாடிலி டச் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா அதற்கு பெயர் ராங்ஃபுல் ரெஸ்ட்ரைண்ட். இன்கேஸ் இந்த நபர் இவரை டச் பண்ணி நிறுத்துறாரு அப்படின்ற பட்சத்தில் அதற்கு பெயர் பார்த்தீங்கன்னா ராங்ஃபுல் ரெஸ்ட்ரைண்ட்டாக ஆகாது, கிரிமினல் ஃபோர்ஸாக மாறுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ஸோ ராங்ஃபுல் ரெஸ்ட்ரைண்ட்டுக்கும் கிரிமினல் ஃபோர்ஸுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். செக்ஷன் 126 ஆஃப் பிஎன்எஸ் தெளிவாக சொல்லுது முறையற்ற தடுப்பு என்றால் என்ன, அதற்குண்டான தண்டனைகள் என்னென்னது. இந்த ஒரு 3 லைனை படிக்கும்போது மிக அற்புதமாக நம்மளுக்கு புரிய வரும். என்னன்றதை பார்த்துடலாம். ஒரு நபரின் சுதந்திர இயக்கத்தை தடுக்க ஒரு நபர் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுமைக்கும் சுற்றி வர அவருக்கு உரிமை உண்டு. ஆஸ் பர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கிளியர்லி சே தட். இந்திய அரசியலமைப்பு சட்டம் மிக தெளிவாக சொல்லுது இந்திய குடிமகன் இந்தியாவில் எந்த இடத்திற்கும் சுதந்திரமாக சுற்றி வரலாம் அப்படின்னு. ஆனால் அதில் ஒரே ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா லீகலாக தான் தெரியணும், இல்லீகலாக அவரால் தெரிய முடியாது அப்படின்ற ஒரு கான்செப்டையும் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குன்றது நினைவில் வச்சுக்கணும். ஸோ லீகலாக சுற்றி திரிகின்ற எந்த நபரையும் யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்படி தடுத்து நிறுத்தினால் செக்ஷன் 126 அப்ளிகபிள் ஆகிடும்ன்றத உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக தெளிவாக எழுதுங்க. எந்த திசையிலும் செல்ல முடியாதபடி தடுத்தால் அது முறையற்ற தடுப்பு ஆகும். அது உடல் தடுப்பு மூலம் தடுக்கக்கூடாதுன்றத தெளிவாக. டச் பண்ணி நில்லுங்கன்னு சொல்லக்கூடாது, அதே மாதிரி தள்ளி விட்டுட்டு நில்லுங்கன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரிமினல் ஃபோர்ஸாக மாறிடும். அதே போல் இவரை டச் பண்ணி நிறுத்தி இவரை ஒரு இடத்துல போட்டு அடைச்சிட்டாங்கன்னா அதற்கு பெயர் பார்த்தீங்கன்னா ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட்டாக மாறிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய கான்செப்ட். இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக எந்த ஸ்டூடெண்ட் எழுதுகிறாங்களோ அவர்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மிக பேருதவியாக இருக்கும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. இந்த ஒரு இல்லுஸ்ட்ரேஷனை படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் அற்புதமாக புரிய வரும். ஏ ஒரு சாலையை ஒரு பக்கத்தை கடக்க முயலுகிறார். ஏ என்ன பண்ணுறாரு, ஒரு ரோடு ஒன்று இருக்குது, இந்த இடத்துல ஏ நிற்கிது, இந்த இடத்துல வரணும். இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். சாலையை கடக்க இந்த பக்கம் வரணும். பி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை தடுத்து நிறுத்துது, இவரை ஸ்டாப் பண்ணி நிறுத்துச்சு. ஆனால் மற்ற வழி திறந்திருந்தது. ஏ செல்வதற்கு பார்த்தீங்கன்னா இந்த வழி திறந்திருக்கு, இப்படியும் ஒரு வழி இருக்குது, இப்படி சுற்றிக்கிட்டு இப்படி போகிற வழியும் ஒன்று இருக்குது. ஸோ இந்த வழியெல்லாம் திறந்திருக்கு. ஏ பார்த்தீங்கன்னா இந்த சி என்கின்ற வழியை மட்டும்தான் தடுத்து நிறுத்திச்சு. இங்கே டி ஃப்ரீயாக இருக்குது அண்ட் தென் ஈயும் ஃப்ரீயாக இருக்குது. இதை நினைவில் வச்சுக்கிங்க நீங்கள். இது ஒரு கேஸ் ஸ்டடி, பேர்ட் வெர்சஸ் ஜோன்ஸ். நோட் பண்ணிக்கிங்க, உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏ ஒரு சாலையின் ஒரு பக்கத்தை கடக்க முயன்றார். பி அவரை ஒரு பக்கத்தில் செல்ல தடுத்தார். சி என்கின்ற வழியை மட்டும் அவர் தடுக்கிறாரு, ஆனால் மற்ற வழிகள் எல்லாம் திறந்திருந்தது. டியும் ஈயும் ஓப்பனில் தான் இருக்குது. இது ராங்ஃபுல் ரெஸ்ட்ரைண்ட் ஆகாது அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்பு பேர்ட் வெர்சஸ் ஜோன்ஸில் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதுகிற மாதிரி பார்த்துக்குங்க. இதற்கு நேர் ஆப்போசிட் தான் இந்த கேஸ் ஸ்டடி, கேஷவ்லால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே. என்ன சொல்லுது, கேஷவ்லால் என்பவர் ஒருவரை சாலையில் செல்ல முடியாதபடி தடுத்து நிறுத்தினார். ஏ என்கின்ற நபர் பி என்கின்ற நபரை தடுத்து நிறுத்தின மாதிரி கேஷவ்லால் பார்த்தீங்கன்னா ஒரு நபரை, அதாவது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவர் தான் விக்டிம் இல்லையா, தடுத்து நிறுத்தினார். அந்த நபர் செல்ல வேறு வழி இல்லை. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா டிஇன்ற ஒரு வழி இருந்துச்சு, ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வெறும் சின்ற வழி மட்டும்தான் இருக்குதுன்றது நினைவில் வச்சுக்கிங்க. இதனால் அவரின் சுதந்திர இயக்கம் பறி போனது. கேஷவ்லாலால் அந்த நபரினுடைய சுதந்திர இயக்கம் பறி போனது.
இந்த தடுப்பு சட்டப்பூர்வமான காரணங்கள் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதாவது ஒருவரை தடுத்து நிறுத்துறாருன்னா இந்த இடத்துல எதனா ஒரு டேஞ்சரஸ் கான்செப்ட் இருக்கணும். ஒரு தீப்பற்றி எரிதலோ இல்லது அதிக அளவு தண்ணீரோ இல்ல கரண்ட்டு பவர் சப்ளை அந்த இடத்துல தேவையில்லாம இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா தடுத்து நிறுத்தலாம். தேவையில்லாம தடுத்து நிறுத்தினா அதற்கு பெயர் ரவுடிசம் அப்படின்ற ஒரு கான்செப்டை கூட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தடுத்து நிறுத்திட்டாரு. ஆனரபிள் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. கேசவலாலின் செயல் ராங்ஃபுல் ரெஸ்ட்ரைண்ட் ஆகும். எனவே அவருக்கு அதற்குண்டான தண்டனையை விதிச்சாங்க. இதெல்லாம் 1 மாதம் தண்டனை அப்படி தான் வரும், பெருசாக வராது. ஃபைனோட வந்துடும். இத்தனை விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ராங்ஃபுல் ரெஸ்ட்ரைண்ட்டில் எழுதணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி இந்த ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டிருக்கு. ராங்ஃபுல் ரெஸ்ட்ரைண்ட்னா என்னென்னா மஸ்ட் பி ரெஸ்ட்ரைன்டு, கண்டிப்பாக அந்த நபர் தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதுங்க. 1. 2வது டு ஸ்டாப் ஃப்ரீ மூமெண்ட், அவருடைய ஃப்ரீ மூமெண்ட்டை தடுத்து நிறுத்திருக்க வேண்டும். 2 ஒன்று தான், ஆனால் வெவ்வேறு வடிவங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அன்லாஃபுல் ஸ்டாப் 3மே ஒன்று தான், வெவ்வேறு வடிவங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளோதான் விஷயம். இதுதான் பார்த்தீங்கன்னா எல்எல்பியுடைய ட்ரிக்கு, எல்எல்பியில் நடக்கக்கூடிய வார்த்தை ஜாலங்கள். இதுதான், ஒரே வார்த்தையை போட்டு எழுதிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரே கான்செப்ட் தான் 3 வார்த்தையில் இருக்குது. 3த்துக்குமே 4 லைன் எழுதுங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டு மிக அற்புதமாக இருக்கும், வேலிடாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.